ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இன்றைக்கி நாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டான ஆர்ஆர்பிலேருந்து வெளியே வந்திருக்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9970 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 வெளியிட்டிருந்தாங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா மே 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் மே 14 23 பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோலாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாகவே 19,900 கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஆர் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் ஏதாச்சும் இதுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தாங்க. அதுவும் இல்லைனா நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்களும் எலிஜிபிள் தாங்க இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு. இந்த போஸ்டிங்க்கு கேண்டிடேட்ஸ் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபிட்னஸ்க்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த 5 இதில் தாங்க உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 படி 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனில் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ரயில்வே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க குரூப் சி, குரூப் டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 43 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து லெஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, அதாவது விதவை, டைவர்ஸ்ட் கணவரால் கைவிடப்பட்டவர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்க்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 155 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 73 கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி, மொத்தமாக 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் 500 rupees கேட்டிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் தாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஐடிக்கு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கட்டான்னு எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்குது. நீங்கள் எந்த வெப்சைட்குள்ளே எதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணணுமோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணி ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தாங்க நீங்கள் போட முடியும். மல்டிபிள் டைம்ஸ்லாம் நீங்கள் போட முடியாது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். அதை க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஜெண்டர், மதர் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட ஸ்கூல் ரோல் நம்பர், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் டேட்டு இதெல்லாம் வந்து கேட்கும். இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் ஆர்ஆர்பிலேருந்து வெளியே வந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க, என்ன பேசிக் பே, குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.